செங்கோட்டையன் வந்து தாவைக்கால போய் சேர்றது கூட எனக்கு இன்னொரு கோணத்தில் கூட நான் பார்க்கலாம். இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷாக கூட பார்க்கலாம். அனைவரும் தெரிஞ்ச ஒரு தலைவர், அந்த மாதிரி தலைவர் வந்து தாவைக்கால கிடையாது. அவரை வந்து மரியாதை பண்ணிக்கணும். அந்த மரியாதை நேற்று கிடையாது. என்ன வீடியோ அரசியலுங்க, அது புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுறதா, ஏதோ என்னுடைய ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார் இல்லையா? ஆதவ அர்ஜுனாக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியம் இருந்தால், இல்லை என்றால் எந்த அளவுக்கு ஒரு தலைவரை கொச்சப்படுத்தணும் பற்றி நேற்று பார்த்தோம். நீ யாரையா, நீ என்ன தைரியம் உனக்கு? யார் உட்காந்துருக்காங்க? அப்போ அந்த தலைவருக்கு இருக்கிற மரியாதை அதுதான். 77 வயசு ஆகுது, இன்னும் வந்து அறிவு இன்னும் வரல நினைக்கிறேன். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை நேர்காணல் செய்கிறதுல. பொதுவாக டிபேட்ஸ் ஷோவில் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப தீர்க்கமான ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைப்பீங்க, டேட்டாவோட இருக்கும். அதனால எங்களுக்கு எப்போவுமே நீங்கள் பேசும்போது அது கிரெடிபிலிட்டி இருக்கும், ஒரு ஆத்தென்டிக் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போதைக்கு கரண்ட் அஃபேரா ரொம்ப சீரியஸான விஷயமா பேசக்கூடியது செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கல் இணைந்தது. முன்னாடி நியூஸ் வந்துருச்சு, 3 நாளுக்கு முன்னாடி இணைய போகிற நியூஸ் வந்துருச்சு. அதை பற்றி பேசலாம். பட் இன்னைக்கு மார்னிங் அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, அவர் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் செங்கோட்டையன். பிஜேபியோட வேலைகளை நிறைவேற்றுவதற்காக தாவைக்காவுக்கு போயிருக்கிறாரு. என்னெல்லாம் நிறைவேற்றுவாருங்கிறது பின்னாடி தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல அது உண்மையாக இருக்குமா? அப்படி உண்மையாக இருந்தால் அப்படி என்ன பிஜேபி அந்த இவரை உள்ளமிச்சு என்ன வேலைகளை நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதீதமான ஒரு கற்பனையாக தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தரவு இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குன்றத கேள்வி வரும் இல்லையா? ரகுபதி எங்கேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து வந்தார். அப்போ ஒருவேளை ரகுபதிக்கு ஏதோ பிரைவேட் இன்ஃபர்மேஷன், அதிமுகவில் இருக்கிற நபர்கள், தலைவர்கள் வந்து யாராச்சும் பேசியிருப்பாங்களோ, இல்லை செங்கோட்டையன் கூட இருக்கிற நபர்கள் பேசியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. அப்போது இந்த ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டரிக் என்பது அது வாய்க்கு வந்தபடி பேசுகிறது தான். ஒருத்தர் மேலே வந்து சேர்வாரி எறினா எப்படி வேணால் எறியலாம். இப்போ அவன் மலையாளத்தான், அவன் தெலுங்க, இப்படின்னெல்லாம் வந்து திமுக தலைவர்கள் மேலே காலாகாலமாகி வந்து அந்த இது வந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன் நான். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் எதுக்கு அமித்ஷா சந்தித்தார் என்ற அந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ரிஷிகேஷ் போகிறேன், மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் எதுக்கு சொன்னார்? ஓகே, அதாவது 77 வயசான ஒரு மனிதர், 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் வாழ்க்கை, 9 முறை வந்து எம்எல்ஏ இருந்த ஒரு நபர், இவ்வளோ சீனியாரிட்டி இருக்கிற நபர் வந்து எதற்காக பொய் சொல்கிறார்ன்றது, அதுவும் பச்சையாக போய் எல்லா அரசியல்வாதிகளும் பொய் சொல்லுவார். நமக்கு தெரியும், பல விஷயங்கள் வேலையை கூறவே முடியாது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிற விஷயம், இவங்க வந்து அமித்ஷா தான் சந்திக்க போகிறாருன்னு நமக்கு தெரியும். அது ஏன் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகலையா? இல்லை இவர் வந்து எப்படியோ டெல்லியிலிருந்து நம்மளை அப்படியே வந்து ஒரு மாயாவியை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாரு, என்ன தெரியல. அப்போ அந்த ஒரு பொய் இருக்கு இல்லையா, அது என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டது நமக்கு தெரியாது. நிர்மலா சீதாராமன் கூட இருந்தாங்க. அப்போ பாஜக கைவிட்டுச்சா, இல்லை புது அசைன்மெண்ட் கொடுத்துச்சா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அது வந்து செங்கோட்டையன் தான் விளக்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு ரகுபதி பேசுறது வந்து நிச்சயமாக அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, சரி நாம வந்து சேருவாரி எறிஞ்சிடலாம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு பண்ணியிருக்காரு தான். அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தது நமக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஆமாம். அப்போது இப்போ நம்ம கூட சேருவதற்கு ஆர்வமாக இருக்கிறாருங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன டவுட் வரும் இல்லையா? பிஜேபி கூட இவரை ஏதோ பிளான் பண்ணி கூட நம்ம கட்சிக்குள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஒன்று அப்படி இல்லை, பிஜேபி சொல்லி தான் அவருமே இந்த வேலையை செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுவும் வந்து நமக்கு தரவு ப்ரூஃப் இல்லாத வரை நாம் வந்து பேச இயலாது. அப்போ அமித்ஷாவுடைய கணக்கு மட்டும் நமக்கு தெரியும். அதாவது அமித்ஷாவுடைய கணக்கு என்றால் தலித்து சில வாக்குகள், அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள், அதே மாதிரி கிறிஸ்டியன் வாக்குகள் வந்து விஜய் எடுத்து விட்டார். விஜய் வந்து ஜோசப் விஜய் தானே, அது நமக்கு வந்து அடிக்கடி நினைவூட்டியது வந்து ஹெச் ராஜா, பாஜக காரர். விஜய் ஜோசப் விஜய்ங்கிறதே பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு. ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு நான் இன்ஃபேக்ட் ஒரு டிவியில போய் கேட்டேன். அப்போ ஹரிஹர சர்மா ராஜா என்ற பிஹாரி எதற்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னு அந்த கேள்வி நான் கேட்டேன். அப்போ யாருமே கேட்கல. விஜயை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அன்னைக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தா கூட ஜோசப் விஜய்ன்ற ஒரு பேசணுன்னு அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் மேட்டரா மாறுகிறது. இந்த இவர்களுடைய இந்த அணில் படை, தற்கூரி படைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே இன்டர்நெட்ல மட்டும் தான் இருக்காங்க, தவிர வெளியே யாரும் வரல, வெளியே யாரும் பேசல, களத்துல யாருமே கிடையாது. அப்போ என்ன நமக்கு இந்த ப்ரூஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவினுடைய இந்த கணக்கு என்னவென்றால், இவ்வளவு ஓட்டு எடுத்துட்டாருன்னா
அப்புறம் நமக்கு சுலபமாக போயிடும், ஆட்சிக்கு வரது சுலபமாக போயிடும். அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் தலித் ஓட்டு எடுத்தாலே போதும். திமுகவுக்கு போகிற ஓட்டு இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு போகிற ஓட்டு தான். மைனாரிட்டி என்பது இப்போ என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற கணக்கே இவ்வளோதானுங்க. அதாவது திமுக காங்கிரஸ் ஒன்றா இருந்து விட்டால் ப்ளஸ் 13% வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், அவ்வளோதான். அதை வந்து உடைக்கணும். ஓகே, அது எப்படி உடைக்க முடியும், என்னென்ன வழிகளில் உடைக்க முடியும், அதுதான் இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன் கிருஷ்ணசாமியினுடைய அந்த பல்லர்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து நான் எஸ்சி என்று எதிர்க்க அறிவிக்கிறார்கள். புரியுது. அது இவர்களுடைய டிமாண்டாக இருக்கிறது. இப்போ வந்து நான் கேட்குறேன், நீங்கள் மதுரைக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி இல்லை, ஒரு பல்லராக இருந்து கொண்டு நீங்கள் எஸ்சி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு வந்து மான மரியாதை அதிகமாக இருக்குதா? இல்லை இல்லை, எவனாச்சும் ஒத்துப்பானா? இல்லை. ஏதாச்சும் ஒரு பேக்வர்ட் கிளாஸ், ஒரு முக்குளத்தோட யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்கல. எத்தனை பேர் வந்து கிறிஸ்தவர்களான பிசி தானே இருக்காங்க சர்டிஃபிகேட்ல, அதுக்காக அவங்க ஜாதியை மறந்துட போறது இல்லையே. ஆமா, பிரச்சனை தானே. அப்போ இது வந்து ஒரு அரசியல் கணக்கு தான். அதாவது அவர் ஒரு கேட்டாரு, அதனால நான் கொடுத்தேன், அதனால இந்த வாக்குகள் வந்து நம்மகிட்ட வந்துவிடும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது எல்லாமே கால்குலேஷன் தான். அந்த ஒரு கால்குலேஷன் தான் இப்போ வந்து விஜய் வந்து செய்வார். அப்போ ஓரளவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸை மாற்றி விடலாம், கிருஷ்ணசாமி வச்சு இன்னொரு சின்ன ஒரு மைனாரிட்டியை மாற்றி விடலாம். அப்புறம் ஸ்மாலர் கேஸ், இப்போ வந்து நாடார் ஹிந்து நாடாஸை வந்து ரொம்ப குறியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக. அப்போ அவர்களையும் இந்த பக்கம் வந்து இழுத்து விடலாம். அது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மைனாரிட்டி வாக்கு வங்கியை வந்து நாம் வந்து சிதைத்து விடலாம். அது பண்ணால் மட்டும்தான் அதிமுக பாஜக என்ற கூட்டணிக்கு தமிழகத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்க இந்த பிளானை செஞ்சிருக்கலாம் இல்லையா? தாராளமாக இல்லைன்னு மறுக்க முடியாது, இல்லாமல் இருக்கலாம். ஆமா, இல்லாம இருக்கலாம். ஆனா இதுல பல விஷயங்கள் என்ன, இப்ப செங்கோட்டையன் வந்து தாவைக்கால போய் சேர்றது கூட எனக்கு இன்னொரு கோணத்துல கூட நான் பார்க்கலாம். இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷா கூட பார்க்கலாம். அதாவது செங்கோட்டையனுக்கு டீ கொண்டு கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறதான ரிலேஷன். அப்ப நீ யாரா எங்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டு நீ யாரா என்ன கட்சியில் ஒதுக்குறதுக்குன்ற விஷயம் இருக்கிறது. அது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ். இந்த பக்கம் விஜயும் உதயநிதிக்கும் இருக்கின்ற பர்சனாலிட்டி கிளாஷ். இன்னைக்கு வந்து தமிழக சினிமா வந்து யார் கையில இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே ஒரு கம்பெனி தான். ரெட் ஜெயண்டை தாண்டி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, சன் பிக்சர்ஸ் தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு உண்மை நிலை இருக்கிறது. அப்ப அதையும் உடைக்க வேண்டும், உதயநிதி வந்து டேமேஜ் பண்ண வேண்டும் என்ற இடத்துல கூட விஜய் இல்லைன்னா அவருக்கும் ஃபியூச்சர் கிடையாது. ஒரு தமிழில் வந்து நீங்க வந்து 500 கோடி வச்சு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அது யாரும் வாங்குவா இன்னைக்கு? கரெக்ட். 2 கம்பெனி தான் வாங்க முடியும், சன்னு இல்லைன்னா ரெட் ஜெயண்ட். அப்போ இது கூட ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷா எடுத்துக்கலாம். பர்சனாலிட்டி கிளாஷா இருக்கலாம். நீங்க ஒரு வேற யாரோ பின்னால் இருந்து உங்களை இயக்கிறதாகவும் இருக்கலாம். அப்ப நான் இன்னொரு புதுசா கூட ஒன்று சொல்லலாம். இல்ல விஜய்க்கு வந்து நல்ல அரசியல் தெரியும், அவர் வந்து நாளைக்கு வந்து முதல்வராக நிச்சயமா நம்புறாரு, அதுக்கு தான் களத்துக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப இன்னசென்ட்டா அப்படி ஒரு விஷயம் கூட சொல்லலாம். கரெக்ட். அப்போ இந்த 3 விஷயங்கள்ல ஏதா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு எதுக்கு ப்ரூஃப் இருக்குங்கிறதா. இன்னைக்கு வந்து ப்ரூஃப் இருக்கிறது இது மட்டும்தான். விஜய் ஒரு நல்ல அரசியலை தருவார் என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள். ஓகே ஓகே. ஒன்றும் தெரியாத இளைஞர்கள் என்று அவர்களை கூற முடியாது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச இளைஞர்கள் தான். அப்ப அப்படி ஒரு கூட்டம் நம்பும் போது நாம் வந்து அதற்கு எதிராக பேசக்கூடிய அந்த வாய்ப்பு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்க மட்டும் தான் நீங்க பேச முடியும். இப்போ விஜய் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுனால சிறுபான்மையர் ஓட்டு கூட வந்துடும் ஓரளவுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தலித் வாக்குகள் எப்படி வரும்னு நம்புறாங்க? ஏன்னா தலித் மக்களும் இப்போ வந்து நார்தர்ன் தலித்ஸ் வந்து, அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஆர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து விஜய் மேல இருக்கிறது. அவர் வந்து எங்கே வெளியே போனாலும் வந்து அந்த வருகின்ற அந்த கூட்டமானாலும் சரி, ஆரவாரமானாலும் சரி, அப்போது பொதுவான ஒரு இந்த சர்வேகள்லாம் என்ன காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. வட மாவட்டங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கின்ற அன்றைக்கு இருக்கின்ற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இஷ்யூவாக மாறி வரும்போது அது அந்த மாற்றம் என்பது இல்லை என்றால் முன்னேற்றம் என்பது வந்து இந்த கட்சியால் வந்து யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ திமுகனால்தான் ஒரு அண்ணாமலையை வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு போறாரு. ஆனால் அது வந்து இன்னைக்கு அண்ணாமலையிட்ட பேசி பாருங்க, இல்லைன்னா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட பேசி பாருங்க. அதான் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்பவுமே கடந்த காலத்தில் செய்த போராட்டங்களும் அதன் மூலமா வந்த பலன்களும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற இஷ்யூல எது சரி தப்புங்கிறது தான் தெரியும். ஆமா, அப்ப நடந்தது இல்லைங்க, தமிழ்நாட்டில் எப்பவுமே இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு திமுக காரரோட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி நீங்க ஒன்று பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பஸ்ஸை போட்டு இல்லைன்னா ட்ரெயினை போட்டு டிக்கெட் கொடுத்துருங்க, எல்லாரும் குஜராத் எம்பிஎல் எங்க பாலு தேனெல்லாம் ஒழுகுது இல்ல, இந்த ஊர்லாம் போயிட்டு பார்த்து வரட்டும். அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வறுமையில் கொண்டிருக்கின்ற, அதாவது சாப்பாடு இல்லாம தவிக்கின்ற மக்கள், தண்ணி இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம தவிக்கின்ற மக்கள் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மாநிலங்களும். டிமாரோ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றது யாரு?
பீமார் என்பது ஹிந்தியில வந்து உங்களுக்கு உடல்நலம் குன்றிய நபரைத்தான் பீமார் என்று சொல்லுவோம். 6 மாநிலங்களை நம்ம வந்து பீமார் ஸ்டேட்ஸ்ல வச்சிருக்கோம். இந்த 6 மாநிலங்களும் வந்து பிஜேபி தான் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் ஆளை கொண்ட இது நீங்க வந்து ஒரு டூர் அனுப்பி வைங்க, உங்களுக்கு தான் வாக்கு வரும்னு சொன்னா அவர் சொன்னாரு, இல்லங்க தமிழகத்துல இதெல்லாம் ஏதோ காலத்துல நடந்து போச்சு என்ற ஒரு மனப்பான்மையில் தான் மக்கள் இருக்காங்க. முன்னாடி அந்த காலத்துல எங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சுங்கிற மாதிரி தான், அதனால உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ரியாலிட்டியா தான் இருக்கு, தமிழ்நாட்டினுடைய ரியாலிட்டி. ஓகே, செங்கோட்டையை சேர்ந்த பிறகு அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து பலரும் வந்துருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு பேசப்படுகிறது. ரொம்ப முக்கியமா ஓபிஎஸ் ஒன்று கட்சியில் இணையலாம், அல்லது அவர் ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை கூட்டணியா இணையலாம், டிடிவி இணையலாம் அப்படிங்கிற பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தகவல்களா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் இதுவரைக்கும் விஜய் கிட்ட யாருமே போகிற மாதிரி இல்லை, யாருமே ரெடியா இல்லைங்கிற சூழல் மாறி செங்கோட்டையன் போய் சேர்ந்தது மற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து வர வச்சிருமோ, இந்த பூனைக்கு மணி கட்டுற மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்க மாதிரி தோணுது. கூட்டணி கணக்குகள் கொஞ்சம் மாறுமோங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, செங்கோட்டையன் போனதுனால இப்ப பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப புசியானது ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர் வந்து போனே எடுக்க மாட்டாரு. ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் நினைக்கிறதா அரசியல் கட்சி, அவர் நினைக்கிறதா அரசியல், அவர் நினைக்கிறதா ஒரு நாடு என்று இருக்காரு. அவர் ஏதோ ஒரு மிதப்புல இருக்காரு. ஜானை பிடிக்கவே முடியாது. அருண்ராஜ் வந்து பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த என்டையர் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைனில் இருக்கிற தலைவர்களை யாரையும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து அவர் நினைத்தா கூட யார்கிட்ட வேணாலும் இன்னைக்கு பேசலாம். முக ஸ்டாலின் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அதே மாதிரி யார் வேணாலும் அவர்கிட்ட பேசலாம் என்ற நிலை இருக்கிறது. அப்போ அந்த அவருடைய எண்ணத்தில் இல்லைன்னா அந்த கட்சியினுடைய எண்ணத்தில் இருந்து இப்போ யார் நாம கொண்டு வந்தா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் என்ற அந்த கட்சி உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும். ஆனா அங்க வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்க பார்த்தீங்க 2 விஷயம் நான் வந்து கவனிச்சேன். ஒன்று வந்து இவரை உட்கார வச்சாங்க பிரஸ் மீட்டுக்கு, ஆனா பாக்கி இருக்கின்ற 4 பேரையும் அங்க உட்கார வச்சாங்க. யார் வந்து உட்கார்ந்துருக்கணும்? விஜய் வந்து உட்கார்ந்து விஜய் வந்து உட்கார்ந்து நீங்க போன வாட்டி இவரு நரேந்திர மோடி செய்த அந்த விஷயம் செய்தா போறோம். அதாவது பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல 2019 தேர்தலுக்கு பிறகு வந்து 2 பேர் உட்கார்றாங்க. அமித்ஷா தான் ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்றாரு, மோடி சைட்ல உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான். அது கூட பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். இல்லைன்னா இவர் தனியா உட்கார்ந்துருக்கணும். அப்போ வெளியிருந்து வருகின்ற ஒரு அவர்களை பொறுத்தவரை, இல்லை என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அனைவரும் தெரிஞ்ச ஒரு தலைவர், அந்த மாதிரி தலைவர் வந்து தேவைக்கல்ல கிடையாது. அவரை வந்து மரியாதை பண்ணிக்கணும். அந்த மரியாதை நேற்று கிடையாது. தனியா ஒரு வீடியோ வெளியிட்டார் அவருக்காக, ஸ்பெஷல் வீடியோ, அவரை வரவேற்று. அது போதுமானது. என்ன வீடியோ அரசியலுங்க அது புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுறதா? ஏதோ என்னுடைய ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார் இல்லையா? இன்னைக்கு வந்து இலங்கைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்வைஸ் வீடியோ போட்டிருக்கேன். நேற்றைய தினம் SIR பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரேஞ்சு தானே அவருடைய அரசியல் இருக்கு. அரசியல் என்பது வீடியோ கிடையாது, வீடியோ வந்து வெளியே வாங்குங்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆதவ அர்ஜுனாக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியம் இருந்தால், இல்லை என்றால் எந்த அளவுக்கு ஒரு தலைவரை கொச்சப்படுத்தணும் பத்தி நேற்று பார்த்தோம். என்னன்னா அந்த துண்டு எடுத்து போடுறாரு. அவர் போடல துண்டு, ஆக்சுவலி அவர் போடல, இவர் எடுத்து போடுறாரு. அதை செங்கோட்டையன் எடுத்து கலையிறாரு. நீ யாரியா? நீ என்ன தைரியம் உனக்கு? யார் உட்காந்து இருக்காங்க? அப்ப அந்த தலைவருக்கு இருக்கிற மரியாதை அதுதான். அப்ப ஆதவ அர்ஜுனா செய்தது வந்துதான் இன்னைக்கு தாவைக்காவினர் வந்து செங்கோட்டையனை செய்ய போறாங்க. அதாவது என்ன கில்டு சைடில் நெல்லு நாங்களாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் தள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அப்ப செங்கோட்டையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கணும். ஓகே, அவர்னாலதான் நான் இந்த கட்சியில் வெளியே இருக்கேன். அவருக்கு என்னென்ன துரோகம் பண்ண முடியுமோ, இல்லை என்றால் அவருக்கு என்னென்ன இன்னல் கொடுக்க முடியும் நான் கொடுப்பேன். இன்னைக்கு தேதிக்கு இதுதான் எனக்கு மெயின். எடப்பாடி அவர்களுக்கு துரோகம் செய்யணும், வீழ்த்தணும், நான் வந்துடுறேன். ஆமா, 77 வயசு ஆகுது, இன்னும் வந்து அறிவு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த வயசு இருந்ததுன்னா நான் வந்து ஐ வுட் ஹவ் வாக்ட் இன்டு தி சன்செட்டுங்க. எனக்கு நிஜமாகவே ஒரு இது நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்க்கு வந்ததால கேட்கிறேன். இயல்பாகவே 77 வயசு ஆயிடுச்சு. இவரை மட்டும் இல்லை, ஜெனரலாக 70 வயதுக்கு மேல அரசியல்ல சில கசப்புகள் ஏற்படும் பொழுது ரிட்டையர்ட் ஆகுதானே நினைப்போம். அந்த எண்ணத்தை நோக்கி யாருமே நகர மாட்டாங்க. ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் கூட அதை பண்ண மாட்டேங்கிறாங்களா? அந்த சைக்காலஜி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்போ வந்து இந்த கேமரா என்பது பெரிய ஒரு வியாதிங்க. கரெக்ட். எங்க போய் நின்னாலும் ஒரு 10 பேர் வந்து மைக் போடுறாங்கல்ல, அது ஒரு OPS ஆனாலும் டிடிவி ஆனாலும் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது உங்களால. ஓகே ஓகே. அந்த மீடியா அட்டென்ஷன் இல்லைன்னா, அந்த புகழ், ஆமா அப்படி வச்சுக்கலாம், புகழ் இல்லைன்னா, அவர்களே வந்து நியூஸ்ல பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஒரு 50 வருஷம் இருந்துட்டாங்கல்ல ஓரளவுக்கு லைம்லைட்ல இவங்க எல்லாரும், முக்கியமான லீடர்ஸே சொல்றேன். அதுக்கு பிறகும் போதும் கொஞ்ச நாள், கடைசி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வாழ போறோம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு தோணும்ல. இப்போ நீங்களே போய் ஒர்க் பண்றீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளான் வச்சிருப்பீங்களா? ஆமா, நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா?
அந்த இடத்துல நோக்கி அரசியல்வாதிகள் மட்டும் நகர மாட்டேங்கிறாங்க. நடிகர்களும் சொல்லிக்கலாம் அது மாதிரி கடைசி நடிச்சிட்டு இருக்காங்க. அது காரணம் இந்த புகழ் தானே? புகழ் மட்டும் புகழ் தான். நேத்து கூட நான் என்னுடைய ஹிந்துனுடைய ஒரு டைரக்டரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே வந்து என்ன தயாரிப்படுத்திக் கொள்றேன். கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்றது, புக் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன்னா 60க்கு பிறகு வந்து அப்கோர்ஸ் நீங்க வந்து போய்த்தான் ஆக வேண்டும்ன்ற நிலை இருக்கிறது. அதனாலதான் நான் போறோம். இப்ப என்ன பொறுத்தவரை நான் பீக்ல இருக்கேன். ஓகே, என்ன நீங்க போக சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? அதே மாதிரி தான் ஒரு செங்கோட்டைன்னு ஃபீல் பண்றாரு, ஓபிஎஸ் ஃபீல் பண்றாரு. எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கிறது, எனக்கு தமிழகத்தை அப்படியே வந்து லைக் தி பேக் ஆஃப் மை ஹேண்ட் எனக்கு தெரியும். நீங்க ஏன் இப்ப போக சொல்றீங்க? அது வந்து ரிட்டையர்மெண்ட் என்பது முடியவே முடியாத விஷயமா இருக்கு. நீங்க இந்த டிரான்சிஷன் நீங்க பிளான் பண்ணணும். புரியுது. நான் இப்பவே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த டிரான்சிஷன்ல போனா என்ன பண்ண முடியும்? அதாவது டைம் இருக்கு உங்க கையில, ஹெல்த் இருக்கு. அப்ப என்ன அடுத்து என்ன பண்ண முடியும்? அப்ப அதற்கு நீங்க ஒரு 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 வரமுறை செய்யவில்லை என்றால், ஒரு ஒரு பாத் இல்லை என்றால் நிச்சயமாக வழி இல்லாம வந்து நீங்க அசிங்கப்படத்தான் போறீங்க. அது அரசியலும் சரி, சினிமா நடிகரானாலும் சரி. 2 பேருக்கு இந்த இருக்கிற பிரச்சனை நீங்க கரெக்டா குறிப்பிட்டீங்க, சினிமா நடிகர் என்று. இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அது ஹிந்தியில ஆனாலும் சரி, இங்கே ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை. படுக்கிற மட்டும் நடிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி படுக்கிற மட்டும் அரசியல் செய்து கொண்டே இருப்பாரு. ஒருத்தர் படுத்துட்டே வந்து ஜெயிச்ச சரித்திரம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனா மறந்து விட முடியாது. நம்ம இந்த டாபிக்கு சம்பந்தம் இல்லைனாலும் முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் மேல அந்த கேள்விக்குள்ள பேசிட்டு இருந்தோம். எடப்பாடி வீழ்த்துவதற்காக செங்கோட்டையன் இன்னைக்கு தேதிக்கு இதுதான் கரெக்டான முடிவுன்னு இந்த பக்கம் வந்திருக்காரு. இது உண்மையாகவே எடப்பாடியை டேமேஜ் பண்ணுமா செங்கோட்டையனோட இந்த மூவ்? இதுல என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன எடப்பாடியோட பெரிய ஹோப் என்ன? தாவேகா வந்து உள்ள வந்துருங்கிறது தான் பெரிய ஹோப்பா இருந்தது. தாவேகா வந்தா 100% ஜெயிக்க போறாங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி 100% ஜெயிக்க போறாங்க. ஏன்னா ஒரு இளைஞர் மத்தியில ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கிறது. டெஃபினட்டா 10% மேல இருக்கின்ற வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அது வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு நமக்கு தெரியாது. ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும், கணிக்க முடியுது. இருக்குது என்று நான் நினைக்கிறேன். விஜயகாந்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்குது. விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2006 விட இன்னைக்கு வந்து 2026 வந்து இவருக்கு அதிகமா இருக்கும் என்று நான் காண்கிறேன். சிரஞ்சீவிக்கு இருந்தது. சிரஞ்சீவிக்கு நியர்லி 15% வாக்கு வங்கி இருந்தது. ஆனா அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து நாசமா போனோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. ஒரே ஒரு எலெக்ஷன் தாக்கி பிடிச்சாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வராக காண்பிப்பாரு. அவர் முதல் எலெக்ஷன்லயே சிஎம் ஆக நினைச்சிட்டாரு. ஆமா, அவருக்கு 15% பத்தல. ஆமா, அதுல வந்து அவருக்கு பெரிய விரக்தி. விரக்தியில போய் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு வந்து அரசியலே கிடையாது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் விஜயனுடைய அந்த கேரியர் ப்ரோக்ரஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப அதீதமான ஹோப் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அப்ப இந்த ஒரு கூட்டணிக்குள்ளால வந்துட்டாருன்னா 100% வந்து ஜெயிக்க போறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அங்கதான் வந்து செங்கோட்டையன் வந்து நிக்கிறாரு. இப்ப யாருகிட்ட எடப்பாடி போய் பேசணும்? செங்கோட்டையனை தாண்டி நீங்க பேச முடியாது. அவங்க விஜய் உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு அருகில வந்து செங்கோட்டையன் உட்கார்ந்துட்டு போறாரு. அதன் பிறகு வந்து செங்கோட்டையன் வந்து அட்வைஸ் பண்ணுவார். இப்போ அதிமுக தெரியாத விஷயமே கிடையாது செங்கோட்டையனுக்கு. எல்லா விஷயம் சில விஷயங்கள் இப்ப நடந்த விஷயங்கள் இல்லை என்றால் எடப்பாடி வந்த பிறகுன்ற விஷயங்கள் ஒன்றும் தெரியாம இருக்கலாம். இல்லைன்னா எடப்பாடி சீக்கிரட்டாக வச்சுக்கிற விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம். பாக்கி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு மனிதன் முன்னால உட்கார்ந்து தான் நீங்க வந்து நெகோசியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல? இனிமே பிஜேபி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு விஜய் வரவே மாட்டாருங்கிற ஒரு விஷயம் தெளிவானதுக்கு பிறகுதான் செங்கோட்டையன் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? அப்படி கூட அதுக்கு கூட சான்ஸ் இல்ல. அப்படி கிடையாது. என்னை பொறுத்தளவுல வந்து செங்கோட்டையன் போனதுனாலதான் இந்த ஆப்ஷனே முடியுது. இங்கதான் ஆப்ஷன் முடியுது. ஏன்னா என்னை பொறுத்தளவுல வந்து எடப்பாடியினுடைய ஈகோ என்பது அது வேற எங்கேயோ இருக்குது. செங்கோட்டையனுக்கு ஈகோ இருக்குது, விஜய்க்கு அதை விட பெரிய ஈகோ இருக்கு, உதய்க்கு அதை விட பெரிய ஈகோ இருக்கு. ஆனா எடப்பாடியினுடைய ஈகோ வந்து இருக்கிறதுலயே மேலிடத்துல இருக்கு. அதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். ஸ்டார்டிங்லயே வந்து நான் இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் லைன்ல எழுதியிருக்கிறேன். என்னங்க ஒரு 3 நாள் ஒன்றிய செயலாளர்களை மாத்தினதுல ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுல வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணியிருக்கலாம். ஒரு கட்சி தலைமை ஒன்று சொல்லும், நீங்க 2 பேருக்கு பதிலாக நீங்க இந்த 2 பேரை வச்சுக்கங்க, நீங்க சொல்ற 2 பேரை போட்டலாம். இவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப அதுல ஆரம்பிச்ச ஈகோ தான். இப்ப எல்லா இடத்துலயும் இந்த ஈகோ காரணமா தான் ஒரு ஓபிஎஸ் வெளி வச்சிருக்காரு, ஒரு டிடிவி வெளி வச்சிருக்காரு, ஒரு சசிகலா வெளி வச்சிருக்காரு. அதனால வந்து யாருக்கு பிரச்சனை? கடைசியில் உங்களுக்கு தான் பிரச்சனை வருது. நீங்க முதல்வர் ஆக வேண்டிய நபர் இல்ல. இப்படி யோசிக்கலாம். இப்ப கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமான ஈகோ என்பது ஒரு எம்ஜிஆர் வந்தாரு, ஒண்ணு நடந்துச்சு. செங்கோட்டையன் அவ்வளவு தூரம் இம்பாக்ட்ஃபுல்லான பர்சனா? அந்த ஈகோல அவர் வெளியே வந்தா கூட எடப்பாடி அவருக்கு அவ்வளவு பெரிய நஷ்டமான்னு கேட்கிறேன். இல்ல, கிடையாது. ஒரு சிறிய நஷ்டம் இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அந்த இடத்துல அந்த ஈரோடுல ஓரளவுக்கு அந்த மாவட்டத்துல அதை தாண்டி பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஆனா என்ன தாக்கம்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். இப்ப தடால இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து 16 வரையாறு என்ற கான்ஸ்டிடுவன்சிஸ் பாத்தீங்கன்னா எல்லா கான்ஸ்டிடுவன்சிலையும் வந்து தெரிந்த இவருக்கு அறிந்த முகங்கள் இருக்கின்றது, இவர் தொடர்பு இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் கடைசியில் வேதாரண்யம் மட்டும் இருக்கின்ற எல்லா இடத்துலையும், வாளையாறுல இருந்து வேதாரண்யம்
தெரிஞ்ச ஆட்கள் நிறைய இருக்கிறார். அப்ப தமிழகம் எங்கும் இருக்கின்ற அதிமுகவினருக்கு பரிச்சிதமான ஒரு முகமா இருக்கிறது. அவர் போனதுல கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கு, டெஃபினட்டா தொய்வு இருக்கு. அவன் என்னடா இது கட்சி போனி ஆகாதோ என்று நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது. அது எப்படி எடப்பாடி ஹேண்டில் பண்ணுவாருங்கிறதா எனக்கு நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணு நேற்றுக்கும் இன்றைக்கும் பெரிய சலசலப்பு இல்லை. அவர் போனதுனால என்ன, அவர் கட்சி விட்டு போயிட்டாரு, கட்சி விட்டு நீக்கிட்டோம், அதன் பிறகு நாம் பேசக்கூடிய அது அப்ரோச் கிடையாது. ஆனா இன்னும் வந்து இந்த இம்பாக்ட் என்னன்னு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க கூட எனக்கு தெரியாது. இம்பாக்ட் இருக்கு, அவர் தெரியாத இடத்துல வந்து அது அடிக்கும். இப்போ சமூக வாக்குகள் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? இந்தியா ஃபுல்லாகவே அப்படி தான், பட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சமூக வாக்குகள்னு சொல்லும் பொழுது குறிப்பாக ஒருத்தர் போகும்பொழுது அந்த சமூக வாக்குகள் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஓபிஎஸ் போனதில்ல, சசிகலா போனதில்ல, டிடிவி போனது அது பெருசாக டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நம்ம ரிசல்ட் அதை பார்த்தோம். பட் என்னன்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் என்ன, எடப்பாடி அவர்கள் ஒரே சமூகமா இருக்கிறாங்க. கரெக்ட். அந்த சமூக மக்களுக்கு எடப்பாடிக்கு மேல, செங்கோட்டையனுக்கு மேல தான் எடப்பாடி இல்லையா? ஸோ அதனால அந்த ஏரியால பெரிய டிஸ்டர்ப் ஆகாதோ? இல்ல, கிடையாது, கிடையவே கிடையாது. அதுல என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து எப்போ வாய்ப்பு வந்தது ஒரு சமூக தலைவராக உருவாகிறதுக்கு எப்போ வாய்ப்பு வந்தது பார்த்தீங்கன்னா 2016 பிறகு தான். அதில் முன்னால் இருந்தீங்கன்னா அம்மா ஏற்கனவே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க, வாத்தியாரை வந்து கட்டி போட்டு அடிச்சிருப்பாரு. ஸோ அங்கே வாய்ப்பே கிடையாது. 2016 பிறகு வந்து ஒரு வேலுமணி எஸ்டாப்ளிஷ் ஆனாரா கோயம்புத்தூர்ல, ஒரு இவர் எடப்பாடி வந்து முழுக்க எஸ்டாப்ளிஷ் ஆனாரா அந்த கம்யூனிட்டியில. இவர் ஏன் செய்யல? இவர் அதை செய்யவே இல்லை. தங்கமணியும் செய்யல, இவரும் செய்யல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏறத்தாழ அந்த ஊர்களுக்கு இல்லைன்னா அந்த மாவட்டங்களுக்கு சுருங்கின நபர்களாக மாறிவிட்டார்கள். அந்த மாவட்டங்களில் வேற யாரும் வரக்கூடாது, சேலஞ்ச் யாரும் வரக்கூடாதுன்னு வேற யாருமே வளர விடலையே. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னொரு நபர் நீங்க காட்ட முடியும்? ஆமா, இல்லைன்னா இன்னும் வளர்த்து விட்டு ஒரு எம்பி ஆகி இல்லை என்றால் வேற நல்ல ஒரு பொறுப்புல இருக்கின்ற ஒரு இன்னொரு நபரை காட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அதுதான் செங்கோட்டையன் செஞ்சதும் தங்கமணி செஞ்சதும் இந்த வேலைகள் மட்டும்தானே தவிர அவர்கள் வந்து சமூக தலைவர்களாக அவர்களை காண்பித்துக் கொள்ளவில்லை, கிரியேட் பண்ணல. அந்த பிராண்ட் இமேஜ் கிரியேட் கிடையாது. அதனால அதுல பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு பிறகு கூட்டணி எப்படித்தான் இந்த நெருங்கிடுச்சு இல்லையா? ஆமா. டிடிவி அந்த பக்கம் போயிடுவார் நம்புறீங்களா? ஓபிஎஸ் டிடிவி விஜய் பக்கம் போயிடுவாங்க, இல்ல ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அங்க எடுக்க முடியாது, எல்லாம் ஊழல்வாதிகள் இல்லையா? இப்போ வந்து டிடிவி எடுத்துட்டீங்கன்னா வந்து 48 நாள் வந்து அங்க இருந்தவர், எங்க திஹார் ஜெயிலில் இருந்தவர், அவரை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது விஜயோட ஊழல் என்ற அந்த பேச்சுக்கே அப்புறம் வந்து நீங்க வந்து அவனுங்களே இந்த தற்கூரி அணில் கூட்டமே வந்து மீன் போட ஆரம்பிச்சிடும். இவர் யாருன்னு கேட்டு மீன் போட ஆரம்பிச்சிடும். அதனால அங்க முடியாது. ஆக்சுவலி செங்கோட்டையன் கூட ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு, அது அப்புறம் ஸ்பெஷல் கோர்ட்ல தான் அது போய் தான் இது ஆயிருக்கு. பட் எனிவேஸ் தீர்ப்பு இல்லைங்கிறதுனால அதை விட்டுக்கலாம். ஆமா, கரெக்ட். அவர் ஜேஜே டிவி ஓப்பன் அண்ட் ஷட் கேஸுங்க. ஜேஜே டிவி வாங்கல, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பேர் வந்து புரட்சி தலைவி டாக்டர் ஜேஜே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வைக்கிறாங்க. அந்த பஸ்ஸுகளுக்கு வந்து டிவி வாங்கினதுல, விசிஆர் வாங்கினதுல வந்து ஊழல் நடந்திருக்கிறது, 100% ஊழல் நடந்திருக்கு. அதுதான் அவருக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து ஓவர் டர்ன் ஆயிடுச்சு. ஆனா அது ஒரு சிறிய அமௌண்ட் தான், அதனால பெரிய ஒரு கரப்ஷன் என்று வரவில்லை. ஆனா அந்த டைம்ல கூட இப்போ முத்துசாமி செஞ்சதோ இல்லை என்றால் செல்வகணபதி வந்து கிரிமேஷன் செட், அதுல ஊழல் பண்ணானுங்க. மயானத்துல ஒரு ஷெட்டு கட்டுறதுல ஊழல் பண்ண அதுல இருந்து வெளிவரக்கு என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் திமுக போய் சேர்றாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் செய்யல, அந்த கட்சியிலே இருந்தாரு. ஆனா ஊழல்வாதி என்ற பட்டம் எங்கேயுமே வரவில்லை. இப்ப 2002 அந்த கேஸ் முடியுது, இவர் வந்து வெளியே வந்துட்டார், கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, நிரபராதி என்று இதுவாயிராது. ஆனா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸ் மட்டும் தொடலங்க. ஆனா 2006 நடந்த கேஸ், திமுகவுக்கு எதிரான கேஸ்ல எல்லா கேஸ்லயும் வந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் மேலான ஒரு கேஸும் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ் ஏன் தொடலன்னு எனக்கு இன்னும் புரியல. ஓகே. சோ டிடிவிக்கு ஆல்ரெடி அவர் குற்றவாளி அப்படிங்கிறதுனால அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு பெருசா இருக்கிறதுனால டிடிவியை வந்து விஜய் சேர்த்துக்க மாட்டார். ஆமா. ஓபிஎஸ் விவகாரத்துல எப்படி இருப்பாரு? இல்ல, ஓபிஎஸும் அதே தானுங்க. ஓபிஎஸ் நிலையான ஒரு இடம் எங்க இருந்து இருக்குது? தர்மயுத்தம் யார் ஆரம்பிச்சு விட்டா? தர்மயுத்தம் வந்து ஆடிட்டர் சொல்லியிருக்காரு, குருமூர்த்தி தெளிவா சொல்லியிருக்காரு. நான் சொன்னதுனாலதான் அவன் அங்க போய் உட்கார்ந்தான்னு பேசியிருக்காரு அவரு. அதை தாண்டி வந்த ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டிவியில சொல்ல முடியாத விஷயங்களை வந்து ஒரு குருமூர்த்தி அங்க பேசியிருக்காரு அவரை பத்தி, ஓபிஎஸ் பத்தி. அந்த மாதிரியான ஒரு நபர், அதாவது அதிமுகவை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் போய் உட்கார்ந்தேன் சொல்றது வந்து பிஜேபியினுடைய இயக்கத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வரும்போது அந்த மாதிரி ஒரு நபர் எந்த கட்சிக்கு போக முடியும்? யாருமே எடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை வந்து அந்த மாதிரி ஒரு நபர் வந்தால் உங்களுக்கு கட்சி இருக்கா, கொள்கை இருக்கா என்றெல்லாம் இந்த இளைஞர் கூட்டம் பார்க்காது. நிச்சயமாக ஏறி அடிப்பாங்க. இந்த கெடுகளை எல்லாம் ஒரு சைட்ல வச்சுக்கோங்க, நாம போதும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தான் இவர்கள் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு வந்து
தெரியும் எப்படி ஒரு தேர்தல் நடக்கும், யார் அதுல வந்து இயக்குவார்கள், யார் நம்ம எப்படி வந்து அதில் இயங்க வேண்டும், இதெல்லாம் அதன் பிறகு ரிசல்ட்ல தான் ஓரளவு மயக்கமும் ஆமா. அதுவரை வந்து இவர்கள் எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கான அந்த ஒரு மனப்பான்மையில் தான் இவர்கள். பட் இப்போ ஊழலை திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு விஜய் வராரு, அதனாலயே டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சேர்த்துட்டு அது ஒரு பெரிய டேமேஜ் ஆகுங்கிறது நம்ம பேசுற விஷயம். பட் அந்த கட்சி தொண்டர்கள் டிவிகேவோட தொண்டர்கள் அதனால பெருசா டிஸ்டர்ப் ஆவாங்களா? நிச்சயமாக ஆவார்கள் இல்லையா. இப்போ ஊழல் என்பது எங்கே ஆரம்பிக்குது, ஒவ்வொரு அரசியல்வாதி இப்போ வந்து இவங்க எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தாங்க, ஒரு கேண்டீன் நடத்துறவருக்கு எப்படி 1000 கோடி 1500 கோடி சொத்து எப்படி வரும், அவருடைய மகன் எப்படி வந்து பிரைவேட் பிளேன்ல போக முடியும், இந்த கேள்வி எல்லாம் வரும் இல்லையா. அது எடுத்தெடுத்து அது ஏங்க திமுக வந்து 3 பொலிட்டிக்கல் இது அனலிஸ்ட் கம்பெனிஸ் வச்சிருக்கு, அவங்க எடுத்தெடுத்து விட்டுட்டு இருப்பாங்களே, இதாம தாவேக்கா யாரு போய் சேர்ந்திருக்கா தாவேக்காலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து அங்க போய் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த 3 பேருக்கும் கிடையாது. சசிகலா கன்விக்டட் கிரிமினல், டிடிவி மேல கேஸ் இருக்குது, அது என்னைக்கு வேணாலும் எந்த ஒரு விஸ்வரூபம் எடுக்கலாம். ஓபிஎஸ் வந்து எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காருன்னு வந்து அவருக்கே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 காரணங்களுக்காக நிச்சயமாக எங்க போக முடியாது. இப்போ ஓபிஎஸ்க்கு அடுத்த வாய்ப்பு தான் அவர் ஏதோ காலக்கெடு கொடுத்திருக்காரு வழக்கம் போல. அடுத்த அவரோட நகர் என்னவா தான் இருக்கும், யார் தான் அவரை சேர்த்துப்பாங்க? அதான் திமுக சேர்த்துக்குமா? இல்ல திமுக சேர்த்துக்காரு. ஓகே. அங்க வந்து இந்த ஒரு பஸ்ஸில் வந்து இந்த ஸ்டாண்டிங்லாம் போவோம்ல, தொங்கி பிடிச்செல்லாம் போவோம்ல, அது கூட இடம் கிடையாது திமுக. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு திமுகவில் வந்து தில்லுமுள்ளு ஃபுல்லா அந்த அளவுக்கு நீங்க என்ன கொண்டு வர முடியும் திமுக இருக்கு இல்லையா. ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இவ்வளவு இருந்து ஏடிஎம்ல இருந்து வெளியேறி இவ்வளவு நாளானதுக்கு பிறகும் அவருக்கான கடந்த எலெக்ஷனுக்கு வாங்கின வாக்குகள் பார்த்தோம், டிடிவிக்கு தமிழ்நாடு கூடிய வாக்குகள் பார்க்குறோம். அதை ஒரு கன்சர்ன் எடுத்துப்பாங்க இல்லையா ஓபிஎஸ் வரும்போது? இல்ல கிடையவே கிடையாது. இன்னைக்கு முக்குளத்தோட சமூகமே வந்து ஒரு தலைவரை வந்து நேசிக்கவில்லை, ஒரு தலைவராக யாரையும் பார்க்கவில்லை. அந்த சசிகலா அம்மையாரும் டிடிவி எல்லாரும் போய் ஒரு கட்சியில சேர்ந்ததுனால அந்த ஒரு தோற்றம் வந்தது, கிரியேட் ஆச்சு. ஆனா திமுக கிடையாது, முக்குளத்தோர் இருக்காங்க, இருக்கிற பொசிஷன் எல்லாமே முக்குளத்தோர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து அந்த சமூகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா சமயத்திலையும் அதிகாரத்தில் இருந்த சமூகம். அந்த சமூகம் மிக தெளிவாக வந்து எல்லா கட்சியிலும் அவங்களுடைய அந்த நாயனார் யாரு, எல்லா கட்சியிலும் தலைமை பொறுப்புகள் இருக்கின்ற இல்லைன்னா தலைமைக்கு அருகில் இருக்கிற நபர்களாக மாறிவிட்டார்கள். அதனால கிடையவே கிடையாது. அவர்கள் தலைவர்களை நம்பி கிடையாது, அவர்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்களை நம்பி கிடையாது. அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து திமுகவோட இருக்கிறதாகத்தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அதிமுகல சரியாக மாட்டேங்குது. நாயனாரை ஏன் ஏற்றுக்க முடியவில்லைன்னு வேற ஒன்றும் கிடையாது, அவர் திருநெல்வேலிக்காரர், அவர் தேனிக்காரர் தான் ஏற்றிருப்பாங்க. கரெக்ட். அதற்கு வந்து ஒரு தமிழ்ச்செல்வன் வந்து இன்னைக்கு ஒரு தலைவராக அவர்கள் காணவில்லை. இருக்காங்க, எங்க தமிழ்ச்செல்வன் வந்து ஒரு தலைவராக வந்து அவங்க பார்க்கவில்லை. இருக்காரு, சமூகத்தில் இருக்காரு, அவ்வளவுதான் பார்க்கறாங்க, அதை தாண்டி பார்க்கவில்லை. ஓகே ஓகே. அந்த சமூகமே வந்து எல்லா கட்சியும் வந்து யாரால கேப்சர் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதை தாண்டி என்ன. அப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இந்த எலெக்ஷன்ல என்னதான் வாய்ப்பு? வழக்கம் போல எடப்பாடி அவர்களை மட்டும் விட்டுவதற்கான வேலையை மட்டும் தனியாவே போட்டுட்டுவாங்களா? ரிட்டையர் ஆயிருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே போறோம். அதாவது எவ்வளவோ சொத்து சேர்த்தாச்சு, இனி அடுத்ததாக இப்ப இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க பாருங்க, நிறைய காசு இருக்கு, சரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம், அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுல கொஞ்சம் பணம் விடுவாங்க. இதுதான் ஒரு இயற்கையினுடைய ஒரு விஷயமா இருக்கிறது. கட்சி ஆரம்பிக்கலாம், அமமுக ஆரம்பிச்சாரு, அதான் இவரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை வந்து ஒரு முக்குளத்தோர் கட்சியை மாற்றணும் என்ற அந்த ஆர்வத்தில் தான் எல்லாம் இன்னைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அது மாற மாட்டேங்குது. ஓகே ஓகே. கட்சி அப்படி ட்ரை பண்ணா கூட அது ஆக மாட்டேங்குது. ஓபிஎஸ் வந்து கட்சியை ஆரம்பிச்சு கொஞ்சம் பணத்தை விடலாம், மறுபடியும் அந்த கிடைச்ச காசெல்லாம் கொஞ்சம் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதற்கு பிறகு இப்போ கூட்டணியில் இருக்க 2 கட்சி தான், ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. அவர்கள் அதிகபட்சம் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வருவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இல்லையா? ஸோ அதை தாண்டி கூட்டணியில் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. ஓபிஎஸும் டிடிவி வழக்கம் போல தனியாக ஒரு அணியாக போட்டிடுவாங்க. பாமகவும் தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துடும், விஜய் தனியாக போட்டியிட போறாரு. இவ்வளவுதான் நடக்க போதா? திமுக கூட்டணி ஆல்ரெடி இருக்கிற மாதிரி. நாம எல்லாம் பேசுறது வந்து ஒரே ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மறந்துட்டு பேசுறோம். இந்த கேம்ஸ்ல எல்லாம் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வரும் இல்லையா, ஒரு ஜோக்கர் வருவார் இல்லையா, அதே மாதிரி நம்ம மறந்துட்டு பேசுறோம். இது அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகே, அவர் முடிவு பண்ணுவாரு யார் எங்க இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவாரு. அதாவது இன்னைக்கும் வந்து விஜயனுடைய குடுமி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. சிபிஐ வந்து போன் கொடுயான்னு சொன்னா நீ என்ன பண்ண முடியும்? கரெக்ட். அந்த சமயத்துல என்னென்ன கால்ஸ் பண்ண, நீ எங்கே போனேன், கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சா டெஃபினட்டாக அவருடைய மவுஸ் கொஞ்சம் அதிகமாகும். அதை பண்ண மாட்டாங்க.
இன்னைக்கு தமிழகத்துல எப்படி வந்து இந்த ஏஜென்சிஸை யூஸ் பண்ணணும்னு நல்லா கத்துக்கிட்டாங்க. அந்த பேசிஸ்ல தான் இப்போ வந்து இந்த என்கொயரி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு ஓபிஎஸ் ஆனாலும், டிடிவி ஆனாலும், சசிகலா ஆனாலும், ஒரு விஜய் ஆனாலும் அதுல வந்து துல்லியமா தான் இருக்கிறாங்க. அதாவது கம்ப்ளீட்டா எல்லாருமே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல அங்க இருக்காங்க. அப்ப எந்த ஏஜென்சி வச்சு யார் அணுகணும், அதன் பிறகு என்ன நடக்குங்கிறது மட்டும்தான். அப்ப இன்னைக்கு இருக்கிற அமித்ஷா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தனியா நின்னாலே வந்து நமக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாரு. ஆனால் நாளைக்கு அந்த அசஸ்மெண்ட் மாறினால் இந்த 4 பேருக்கு வந்து அவர் என்ன அங்கிருந்து சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஜெயில 4 பேர் பயப்படுறாங்க. ஜெயில பயப்பட்டீங்கன்னா வேற வழி கிடையாது. திமுக மாதிரி பயம் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஜெயில பொறுத்த வரைக்கும். ஆமா, திமுக இன்னைக்கு பாதி பேர் வந்து இப்போ எல்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பயப்படுறாங்க, ஜெயில பயப்படுறாங்க. ஆனா பல நபர்கள் வந்து ஜெயில பயப்படல. கரெக்ட். அதனால வந்து அவர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க, அதாவது இந்த 4 பேரும் வந்து பயப்படுறாங்க, டெஃபினட்டா பயப்படுறாங்க. இல்லைன்னா சசிகலா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக மாறி இருப்பார். அவருடைய அந்த 24 மணி நேர ஜேர்னி இருக்கு இல்லையா, பரப்பன அக்ரஹாரத்துல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த, அதாவது ரிலீஸ் பண்ண பிறகு அப்பவே அவர்கள் வந்து தலைவராக மாறிவிட்டார்கள். ஆனால் அதன் பிறகு அப்படியே சூடு, அப்படியே ஏதோ ஊசி குத்து விட்ட பலூன் மாதிரி அப்படியே போயிட்டாங்க இல்லையா. அதுக்கு காரணம் ஜெயில் பயம் தான். கரெக்ட். திரும்பவும் போக வேணாம், அமைதியா இருங்கன்ட்டாங்க. ஆமா, அப்ப இவர்கள் 4 பேருக்கு அந்த பயம் இருக்கு. இப்ப பாருங்க, டிசம்பர் ஆகுது, இப்ப புடிச்சிட்டு டிடிவியை கொண்டாட்டு திகார்ல போட்டா என்ன ஆவாரு? அந்த இது வேற, ஏகிவை ரொம்ப மோசமா இருக்குது, அது ஒண்ணு. அப்புறம் குளிர், இது ரெண்டும் வந்து நீங்க தாண்டி வரவே முடியாது. அமித்ஷா முடிவு பண்ணுவார், இவங்க மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க. டெஃபினட்டா 100% முடிவு பண்ணுவார். இதற்கு பிறகு டிவிகேக்கு வேற ஏதாச்சும் முக்கியமான ஆளுமைகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க பிடிஆர் போயிடுவாருன்ட்டு. அண்ணாமலை போறாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க, ஏதாச்சும் கணிக்க முடியல? இல்ல, பிடிஆர் போக மாட்டாருங்க. பிடிஆர்னுடைய அந்த ஒரு வரலாறு இருக்கு இல்லையா, அவரை நினைச்சா கூட அதை வந்து மாற்ற முடியாது. இப்ப ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், கனிமொழி போவாங்கன்ட்டு. இங்க வந்து அவருக்கு மரியாதை கிடையாது, அவருக்கு மரியாதை, அதனால போயிடுவாங்கன்ட்டு. பிடிஆருக்கு அதே மாதிரி தானே, இங்க மரியாதை கிடையாது, அதனால போயிடுவாங்க. அது வாய்ப்பே கிடையாது. பிடிஆர் ஆனாலும் சரி, கனிமொழி ஆனாலும் அரசியல் விட்டு ஒதுங்குவாரே தவிர அங்க போக மாட்டாரு. ஆமா, ஒரு சசி தரூர் மாதிரி, ஐ மீன் பாஜகவுக்கு ஆதரவுலாம் தெரிவிக்க மாட்டாரு. இந்த லிட்டரரி சர்க்கியூட்டுங்கிறது பெரிய சர்க்கியூட்டுங்க, ஏறத்தாழ 100 நாள் நடக்குது ஒரு வருடத்துல. அதுல தாராளமா போயிட்டு பெரிய ஒரு நேஷனல் இன்டெலெக்சுவலா மாறலாம். அதற்கான இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி அவருக்கு கிடையாது, பட் நல்லா பேசுறாரு என்ற அந்த அடிப்படையில் வந்து தாராளமாக மாறலாம். அப்ப இந்த 2 நபர்களுக்குமான ஃபியூச்சர் இதான் இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரை இனி யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இன்றைய சூழ்நிலையில் யார் வரமாட்டாங்க, அந்த கூட்டணியில இருந்து யார் வரமாட்டாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, இது ஜெயிக்க போறதா ஜெயிக்க போலியான்ட்டு. ஜெயிக்கல, இப்போ சிலர் சொல்லுவாங்க சீட் கிடைக்கலன்னா வந்துடுவாங்க, அதுவும் நடக்காது. கரெக்ட். ஏன்னா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இந்த கூட்டணி வலுவா தெரியுது. காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசிக, இந்த கூட்டணி வலுவா தெரியுது. அதனாலதான் தேமுதிக கூட பேச்சுல இருக்கு. கரெக்ட். They are talking winning alliance அதுதாங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆமா, இன்னைக்கு இருக்கிறது. சோ அதனால வந்து யாரும் மாற மாட்டாங்க. தேர்தலுக்கு பிறகுதான் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த திமுக இருந்தோ வேற பாக்கி இருக்கின்ற மாற்று கட்சியில இருந்தோம், அந்த பக்கம் பாமக ஆனாலும் சரி, இல்ல பாக்கி இருக்கின்ற கட்சிகள் ஆனாலும் சரி, அங்க ஒரு பெரிய ஒரு சலசலப்பே கிடையாது. இன்னைக்கு வந்து டேடி பேபியும் இந்த சண்டை போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பாமக என்றது ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் என்னை பொறுத்தளவுல. அது மறுபடியும் வந்து ஒரு கம்யூனிட்டியினுடைய அந்த இதை வச்சே ஓட்டணும்னு பாக்குறாங்க. அது வட தமிழ்நாட்டுல நடக்காதுங்க, தென் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கும். வட தமிழ்நாடு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளூரும் ஒரு சென்னையும் இந்த மாதிரியான பெரிய நகரங்கள் இருக்கிறதுனால, அப்புறம் பெங்களூர், இந்த 3 தாக்கம் இருக்கு இல்லையா, இந்த 3 தாக்கத்தினால மக்கள் பல விஷயங்களை பார்த்துட்டாங்க, டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்க. என்ஜினியரிங் எஜுகேஷன் ஆனாலும் சரி, இதானாலும் சரி, அவங்களுக்கு தெரியுது ஜாதியை வச்சு நம்மளை வச்சு வந்து வாக்கு வாங்கி இவங்க வந்து பல கோடி சொத்து சேர்த்தாங்க. இன்னும் கேஸ் வேற இருக்கு அன்புமணி மேல. அதனாலதான் அன்புமணி பிஜேபின்னு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறார். அப்ப இது தேவையில்லை என்று அவர் நினைக்கிறார். அப்ப பாமக இஸ் எ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அந்த அவர்களுடைய நபர்களும் வந்து இன்னைக்கு தாவிக பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதில் இருக்கிற இளைஞர்களும் விசிக இளைஞர்களும் வந்து இது பாருங்க, ஐரணி பாருங்களேன், இது 2 பேரை தான் மோத விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 2 சமூகங்கள்ல இருக்கின்ற இளைஞர்கள் வந்து 2 பேரும் வந்து டெஃபினட்டா டிவிக்கு போட்டு தான் போயிருக்கோம். அண்ணாமலை வந்தால் இப்ப அவர் மேலையும் இப்போதைக்கு சமீப ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூட்ல இருப்பாரா விஜய்? அண்ணாமலை அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. அண்ணாமலை அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா அடுத்தது வந்து ஒரு 10 கேஸ் வந்துடும். அதன் பிறகு தூக்கிட்டு போயிட்டு பெங்களூர் வச்சிருவாங்க. அமித்ஷா சொன்னா எடுக்கலாம், அமித்ஷா சொன்னா தாராளமா எடுக்கலாம். ஆனா அமித்ஷா அப்படி ஏன்னா
இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக இருந்து மாறிவிட்டா பாஜகனுடைய ஓட்டு அந்த பெர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஓகே ஓகே கரெக்ட். அவருக்கு டெஃபினட்டா வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் அட்லீஸ்ட் ஒரு 1500 ஓட்டு 2000 ஓட்டு இருக்கிறது. அவரை நம்பி இருக்கின்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இமேஜ், ஒரு 100 கோடி 150 கோடி போட்டு நீங்களுடைய இமேஜை நீங்க வளர்க்கும் போது அதற்கு நிகராக வரணும் இல்லையா? என்ன திமுக என்ன சேலஞ்ச் போட்டாருங்க? திமுக ஃபைல்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சாங்கல்ல, ஏன் இப்ப சத்தம் இல்ல? அண்ணாமலை ஃபைல்ஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க, அதனால சத்தம் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தானே அவ்வளவு பெரிய ஊழல்வாதி அவன் வந்து ரொம்ப எளிதாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு நபர் மேல அவர் இவர் தான் ஊழல்வாதின்னு சொல்லிடுறாரு. அதுல வந்து மக்கள் நம்புகிறார்கள். நான் கோயம்புத்தூர்ல பாத்துருக்கேன், ஆன் த கிரவுண்ட் 10,000 பேர் இருந்தாங்க அண்ணாமலைக்கு. அந்த 10,000 பேரும் வந்து எங்கெங்க ஏதோ ஊர்ல இருந்து வந்தாங்க, சிங்கப்பூர்ல வந்து இருக்கிறான், அமெரிக்கால இருந்து வந்தவன் இருக்கான், இவருக்காக வேலை பண்ணணும். அவ்வளவு நம்பி வந்த ஒரு பெரிய ஒரு படை. ஆனா அந்த படைக்கு வேலை பண்ண தெரியல. எங்க வந்து கோயம்புத்தூர் முடியுது, இல்ல எந்த தெருவில் நான் போய் ஓட்டு கேட்கணும், இது தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு நிறைய மிஸ் ஆச்சு. ஏன்னா சிங்கராமச்சந்திரன் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அங்க ராஜ்குமாருக்கு வந்து எல்லாம் தெருவா தெரியும், அவர் வந்து டெப்டி மேயரா இருந்தவர். அப்ப அதனாலதான் ராஜ்குமார் ஜெயிக்கிறார். அங்க போய் நான் சொன்னேன் ராஜ்குமார் தான் ஜெயிக்க போறான்னு சொன்னேன், அண்ணாமலைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் இருந்தவர் ஏடிஎம்கே ஆளு, சோ எல்லாமே சேர்ந்து நடந்துச்சு. ஆமா, என் நண்பர் ராஜ்தீப் எல்லாம் சொல்றாரு, யூ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, நீங்க நாயுடா சேனல்ஸ் நீங்க என்ன படிங்க, அண்ணாமலை ஜெயிக்கிறாருன்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப ராஜ்குமார் கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பார்லிமெண்ட்டுக்கு போன உடனே பயங்கரமா எல்லாரும் பார்த்தாங்களாம், ஒரு ஜெயண்ட் கில்லரா வந்திருக்காருன்ட்டு. அண்ணாமலை வந்து அவ்வளவு வளர்த்தி விட்டாங்க மீடியால. அண்ணாமலை என்பது டெஃபினட்டாக பிஜேபிக்கு இன்னைக்கு தேவைப்படுறாங்க. அவர் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் விரும்பினால் கூட வர முடியாது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமா இருந்தது. அடுத்த நேர்காணல இன்னும் நிறைய விஷயங்களோட வர, ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. சந்திக்கலாம் சார். நன்றி.